ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாங்க தேவைப்படும். ரொம்ப சுலபமாக 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நான் சுண்டல் ஓவர் நைட்டில் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். குக்கரில் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா சைடும் திருப்பி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சுட்டு எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சாட்டிங் பேனில் நான் வந்து தனியா சேர்த்துருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பும் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக. ஸோ அந்த வெங்காயத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வணக்கி வச்சுருந்த ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 ஸ்லைஸ் தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து நான் தக்காளி வந்து சுண்டலில் வேக வச்சுருந்தால அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், காரம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பேஸ்ட்டாக நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அந்த சுண்டலில் வெந்து வந்ததில் இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்காக இருக்கும். கொஞ்சம் வேணுன்றதை தண்ணி தேவை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சுண்டல் தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இதில் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இது சைடில் வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் கூட வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துக்கல. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் இதுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நிறையவே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா விடிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த கையோட இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த கையோட இதை வந்து நான் இந்த சுண்டலை கொதிக்க வச்சிருந்ததில்ல, அதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம குழம்பு வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் ரொம்ப ஹெல்தி கூட. ஆயிலெலாம் நிறைய சேர்க்கலை. ஸோ எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக ஊறுகாய் அப்பளத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்ட்ரென்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.